சைக்காலஜில என்ன சொல்லும் தெரியும்? சைக்காலஜில ஆம்பளைக்கு சூப்பர் ஈகோன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. சூப்பர் ஈகோ, அந்த சூப்பர் ஈகோல கை வச்சுட்டாங்க வைங்க, அதுக்கப்புறம் குடும்பம் ரன் ஆகாது. என்ன சூப்பர் ஈகோ? ஆண்மையில் கை வைக்க கூடாது. ஒரு ஆம்பளைக்கு வேற எதையும் செய்யலாம், என்ன மாதிரி பண்ணலாம், அவன் ஆண்மையில கை வச்சேன்னு வைங்க, மெல்ல 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 அவன் அந்த ஃபேமிலியில இருந்து தூரமாக ஆரம்பிப்பான். என்ன ஆண்மையில கை வைக்கிறேன்னா, ஒரு மாப்பிள்ளை வீட கூட்டுறாருன்னு வைங்க, வீட கூட்டினா மனைவி என்ன சொல்லணும்? கொஞ்சம் அங்கிட்டு இருந்தாலும் சூப்பர், நல்லா இருக்கு, மாஷா அல்லாஹ், சூப்பரா கூட்டிட்டீங்க, நீங்க லட்சணத்தை பாருங்க, அதை விட நானே செய்வானே. இப்ப கை வச்சது உங்க மாப்பிள்ளை இல்ல, அவர் ஆண்மையில, அவர் ஆம்பளை. அந்த இடத்துல வீட்டுல தலைவர், தலைவரை தலைவராக வைத்திருந்தால் பிழைய வேற மாதிரி சொல்லணும். ஆண்மையில கை வச்சா, வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கிறாரு, ஒரு ஃபங்க்ஷன் போகணும், திடீர்னு வெஹிக்கிள் பச்சாயிட்டு, நீங்க என்ன சொல்லணும்? இன்ஷா அல்லாஹ், ஏதோ அல்லாஹ் நாடு இருக்கிறான், இன்ஷா அல்லாஹ். தடுப்பட்டா எப்படி யானை படை அல்லாஹ் காபாவை தடுத்தானோ அந்த ரப்பு தடுத்துட்டான்னு போகணும். இது மார்க்கம் உள்ள பெண் சொல்லுவோம். உங்களுக்கு எப்பயுமே பெச்சாகுமே நான் கூப்பிட்டா, மற்றவனு ரோட்ல ஓடத்தானே செய்யறான், நீங்க மட்டும் வேற ஏதோ லைன்ல போறீங்களா, அந்த மாதிரி பேசுவார்கள். இப்ப என்னாச்சு இந்த பேச்சுகள் ஏன் வருது? தலைமைத்துவத்தை சாதாரணமா ஒருவரை ராஜாவாக பார்த்தா, கீழே உள்ளவர்கள் குடிமக்களா இருந்தா ஆட்டோமேட்டிக்காக ராஜாவாக பார்க்கிற நேரம் பேச்சு மாறும், வார்த்தைகள் மாறும், நடவடிக்கைகள் மாறும், எல்லாம் மாறும். அதனால ஒரு பெண் ராணியாக பார்க்கப்படணுமா இருந்தா, கணவன் ராஜாவாக பார்க்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா ஆம்புலேட் உள்ள ஒரு பண்பு இருக்குது. அவன் என்ன பண்ணுவான்? அவனை கௌரவித்தல், ஆண்ட உள்ள வீக்னஸோ ஏதோ தெரியல, சைக்காலஜி சொல்லுது, அவனுக்கு கொண்டு கொடுத்துட்டான்னு வைங்க. சாதாரண உங்க மனைவி வந்து கேட்குறீங்க போகணும், ஏலான்ட்டீங்க, 10 நிமிஷத்துல அவ இறங்க மாட்டான், நீங்க தான் இறங்குவீங்க. சரிம்மா போயிட்டு வருவோமே. ஏன்? நீங்க அவ கொஞ்சம் விட்டுட்டான்னு வைங்க, ராணியா அவன் நின்றா, உங்களை ராஜாவா பார்த்தா நீங்க அவ ராணியா தூக்கி வச்சிருவீங்க. உங்களை ரொம்ப வேலைக்கார மாதிரி பார்த்தா அவர் ரொம்ப மோசமா நடத்துவீங்க, வேலைக்காரியை விட தாண்டி நடத்துவீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த குடும்ப வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அடிப்படையே தலைமை